இப்படியே போகணுமாண்ணா வழி இல்லை இல்லை குளிக்கலாம் அண்ணா ஃபோட்டோ எடுக்கலாம் இந்த மாதிரி கேமரா கொடுத்துட்டு போகலாம் நல்ல ஃபோட்டோ சில் எடுக்கலாம் அவுட் லைட்டிங் இல்லையே கப்பல் ஷூட்லாம் நல்லாயிருக்கும் சூப்பரான பிளேஸு கோயில் வரைக்கும் மறைஞ்சிருக்கு நீச்சல் தெரிஞ்சு அது மேலே ஏறி நின்று எடுத்துக்கலாம் இதில் இப்போ அட்டைப்பூச்சி ஏறிடுறேன் ஸ்லேவுங்கிறது இதுதானே அந்த பிளஸ் ஸ்லேவாக இருக்கா மணிப்புறம் கொஞ்சம் தெளிவாக யூஸ் பண்ணி சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா இப்போ தான் நீங்கள் பொதுவாக இங்கே படம் எடுக்கிறீங்க எனக்கு பேக்ரவுண்ட் டீட்டெயில் எப்படி எடுப்பீங்க டீட்டெயில் வச்சு 2 ஷாட் எடுக்கிறதுக்கு சொல்கிறீங்களா ஒரே ஷாட்டில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி எடுக்கிறீங்களா நீங்கள் டிடிஎல் மோடு சொல்கிறீங்களா கோடக்ஸில் டிக்கெட் போட்டிருக்கீங்களா உதாரணத்துக்கு இப்போ ஒரு படத்தை ஃபஸ்ட்டு இந்த படத்தை எடுக்கிறீங்க இது என்ன டெப்த் செட் பண்ணுங்கள் சும்மா ஒரு படம் உங்களுக்கு வேணுங்கிற படம் பக்காவாக டெப்த்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு 125 100 4ல் கரெக்டாக இருக்குது ஓகேவா இப்போ குமார் அங்கே இருக்குது டிக்கெட் ஆன் பண்ணிட்டீங்களா பண்ணி வச்சேன் ஓகே இப்போ வந்து டிக்கெட் ஆஃப் பண்ணிக்காங்க ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிக்கிறோம் இப்போ அவர் எடுங்க ஆமாம் இவரு கொஞ்சம் பிளாக்காக தெரியுது இப்போ பேக்ரவுண்ட் உங்களுக்கு இது ஓகேவா இந்த டெப்த் பேக்ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கலாம் இல்லை பேக்ரவுண்ட் டெப்த் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஓகே டெப்த்தாக தான் இருக்கும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு படத்தை டெப்த்தில் வச்சுக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு படத்தை எடுங்க பேக்ரவுண்ட் டெப்த் உங்களுக்கு புரிஞ்சு அந்த டெப்த் எனக்கு வேணும் செக் பண்ணிட்டீங்க அந்த டெப்த்துக்கு எல்லாமே இருக்குது இப்போ ஈஸி நிறைய பேர் வந்து ஃப்ளாஷை மாட்டிட்டு எடுத்துருப்பாங்க நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு படத்தை எடுப்பேன் அந்த செட்டிங் அப்படியே வச்சுருவேன் இந்த செட்டிங் வச்சுட்டிங்களா இந்த செட்டிங் தகுந்த மாதிரி இப்போ செட் பண்ணிட்டீங்க இப்போ லைட்டை மட்டும் 1/4 வச்சுருக்கீங்க தலை 8 இருக்குங்க சரி பரவாயில்லைங்க அடிங்க படம் என்ன இருக்குது இவருக்கும் லைட்டு பின்னாடியும் இவருக்கும் ஓகே லைட்டிங் நல்லா பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா நீங்க கேட்ட ஃபிளாஷ் இல்லாம இருக்கு பாருங்க இது ஃபிளாஷ் இல்லாம இது ஃபிளாஷ் இல்லாம இது ஃபிளாஷோட இதுதான் விஷயம் புரிஞ்சா ஆக்சுவலி நிறைய பேர் இன்னொன்று ஃபிளாஷை வச்சுட்டு படம் எடுத்துட்டு இருப்பாங்க இங்கே பிரைட்டாக இருக்கும் ஆனால் பேக்ரவுண்ட் பார்க்கவே மாட்டாங்க ஆனால் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா இது இது நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் சொல்லி கொடுத்தது என்ன சொல்லியிருக்கேன் பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு வேணுங்கிற பேக்ரவுண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஏன்னா பிரைட் பண்ணலாம் அதுக்கு லைட்டிங் செட் பண்ணிட்டு சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம லைட்டிங் ஃபிளாஷ் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் 1/8 எவ்வளோ வச்சுருக்கீங்க இல்லை இதில் தான் மாற்றணும் இல்லை அதை மாற்றுங்க டீல வச்சுருக்கீங்களா ஸ்லேவ் டீல் இருக்குது இல்லை டீ இல்லைங்க இப்போ 1/1 நீங்கள் தான் மாற்றுறீங்க கருப்பாக இருக்கிறது அவரோட தப்பு இல்லை நீங்கள் கருப்பாக எடுக்கிறது உங்களோட தப்பு இல்லை இல்லை இவரை மாற்றிட்டு இருக்கிறாரு அது நீங்கள் மாற்றுறீங்களா மாறுது இல்லை 1/Dல தானே இருக்குது இல்லை எனக்கு ஃப்ளாஷ் ஆகுது ட்ரிகர் ஆகலை ஃப்ளாஷ் ஆகுது கரெக்ட் ஆகலை மேனுவல் வாடி ஓகே குமாரிட்டு வந்துடுங்க ஓகே இல்லைங்க ரெண்டு பேரும் நீங்கள் லைட்டிங் கொடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஓகே நல்லா சரிங்க நான் ஒரு ஷார்ட் ஜென்ரல் ஷார்ட் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் லைட்டிங் அதிகமாக இருக்குது வணக்கம் பிபோஸ் நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோகிராஃபர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபர் டே நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 ஒரு மெம்பர்ஸ் பக்கம் வந்து இங்கே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் எவ்வளோ நாள் எல்லாமே வந்து அங்கேயும் ஃபங்க்ஷன் எல்லாம் ஓடிட்டு இருந்தோம் நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு எங்களுடைய விஷயங்கள் டெக்னீஷியனை அதே மாதிரி என்ன அனுபவங்களை நாங்கள் இங்கே வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அதே நேரத்தில் எல்லாருமே பலவிதங்கள் கேமரா இங்கே எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க நல்ல நண்பர்களும் வந்திருக்காங்க கான்டாக்ட் நிறையா பக்கம் வந்து எங்களுக்குள்ள நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் மாதிரி காலை டிஃபன் மதியம் லஞ்ச் எல்லாமே பண்ணிவிட்டு ட்ரெக்கிங் மாதிரி காலையில் வந்து நாங்கள் இங்கே எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களும் எல்லாருமே ஹைதராபாத்துக்கு எப்படிலாம் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம் எப்படி என்ன இது
அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே லைட்டிங் எப்படி கொடுக்கலாம், ஒவ்வொரு லென்சஸோடைய ரேஞ்சு நம்ம எப்படி வச்சு யூஸ் பண்ணணும், அதே மாதிரி எப்படி வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து நம்ம வந்து லைட்டிங் வச்சு யூஸ் பண்ணி எடுக்கணும், லொக்கேஷன் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கு ஆங்கிளில் எப்படி வச்சு எடுக்கணும், கப்புள் ஷூட் எந்த மாதிரி எடுக்கணும், இது எல்லாமே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். அதே நேரத்தில் அவங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோக்காரரும் நினச்சி இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணால் யாருமே நம்ம ஒற்றுமையை கெடுக்க முடியாது. அதே நேரத்தில் வந்துட்டு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்மளே உயர்த்திக்க முடியும். ஹாப்பி ஃபோட்டோகிராஃபிஸ் டே. சார் உங்கள் நேம் ஸ்டுடியோ நேம் சொல்லிடுங்க. என்னுடைய ஸ்டுடியோ வந்து ஸ்டுடியோ டிசான்ட்டு. என்னுடைய ஸ்டுடியோ வந்து இருங்க, அவர் என்னுடைய பேர் ஸ்டுடியோ ராதேஷ் டிஜிட்டல் ஸ்டுடியோ NGO காலனி. பேர் உங்கள் பேர் சார்? மரிய செல்வம். மரிய செல்வம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஓகே ஜி. ஹலோ. உள்ள லைட்டிங் வருது. வைக்கல இப்போ பாருங்க. நீங்கள் ட்ரிகர் வச்சிருக்கீங்களா நீங்கள்? இருங்க, இன்னும் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே இருங்க. ஓகே, நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஓகேங்க. ஆனால் உங்களுக்கு இந்த சில் அவுட் வராதுங்க, ஏன்னா உங்களுக்கு லைட்டிங் வந்து ட்ரிகர் இல்லை. கரெக்ட். அவுட்புட் ஜாஸ்தியாக இருக்கு. எனக்கு யோசனை இல்லை. சரி, இதுல மல்டி எக்ஸ்போசர் பண்ணலாம். இத சில் அவுட் கிடைச்சிருச்சுல, இதுல பண்ணலாம். இத ரெஃபரன்ஸ் இமேஜா வச்சு எடுக்கலாம். ஆமா, சவுண்ட்ல போடுறாங்க. ஆமா, இது பேக் லைட் பின்னாடி வெளிச்சம் இருக்கும்போது சப்ஜெக்ட் லைட் இல்ல, எனக்கு வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா சில் அவுட். நல்லா ஓகே. இது வந்து ஆக்சுவலாக ப்ராப்பராக பண்ணணும். ஓகே, இனிமேல் ஃப்ரேமிங் கம்போசிங்லாம் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு படம் எடுத்து காமிக்கிறேன். இப்போ யாராவது எனக்கு பேக்ரவுண்டில் லைட் போட்டு கொடுக்கும். குமார் வாங்க. இந்த அவர் இருக்காரு மணி, கொண்டாங்க மணி ஒரு வீடியோ எடுக்கலாம். லைட் போடுங்க. கொண்டாங்க, நான் பிடிக்கிறேன், அவர் எடுக்கட்டும். எடுத்துட்டு இருக்காரு இல்லை? இல்லை பரவாயில்ல நில்லுங்க. வாங்க, எல்லாம் அப்படி வாங்க, எல்லாம் பின்னாடி வாங்க. நேரம் இருங்க, நேரம் இருங்க. இங்கே கால் லைட் எடுத்துருங்க. நேரம் பாருங்க. தலைக்கு வந்து ரைட் இருக்கு. ரைட் 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 ரைட். கேமரா தூக்கு மேலே. கை இருக்குல்ல இப்படி இங்கே வருங்க. இந்த பொசிஷன் வைங்க. இப்படி கேமரா வியூ பார்க்குற மாதிரி, டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி. கேமரா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் லைட்டாக கை கொஞ்சம், ஒரு ஸ்டெப் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போகலாம், ஒரு ஸ்டெப் முன்னாடி போகலாம். குமார் நீங்கள் ஒரு ஸ்டெப் பின்னாடி வரலாம். லைட்டு பின்னாடி செவுத்து அடிக்கணும், நீங்கள் மேலே அடிக்கிறீங்க. உங்கள் ஃபேஸ் கழிச்சு அப்புறம் எல்லாம் பயன்படுறாங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க. திரும்பி உட்காந்துருக்காங்க நீங்கள் நேரம். நீங்க எல்லாரும் சிங்க் ஆகுமா? ஓகே, எல்லாம் வாங்க. கனல் வந்து கனால ஒரு ட்ரிகர் இருக்கா? அப்படியே வாங்க. என்ன பண்ணனும்? லைட்டிங் போடு. லைட்டா ஃபேஸ் மட்டும் அப் பண்ணுங்க ஜி. அப் ரொம்ப வேண்டாம்.